அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார், வாகனப்படி 75,000, உதவியாளருக்கு 25,000. தமிழகத்தின் நிதிநிலை குறித்து தேர்தலுக்கு முன் கேள்வி எழுப்பிய விஜய், பதவியேற்கும் போதும் நிதிநிலை குறித்து கவலை தெரிவித்த முதலமைச்சர் விஜய் தற்போது பல சலுகைகளை பெற்று வரும் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சலுகை அளிப்பது தேவையா, ஈர்ப்பவர்களுக்கு இன்னும் கொடுப்பது அவசியம்தானா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை ஓய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்களுக்கு இத்தனை சலுகைகள் வழங்கப்படுவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் எவ்வளவு செலவாகும் என்பதை விரிவாக பார்க்கலாம். தற்போது 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏக்களுக்கு சில சலுகைகளை அறிவித்திருக்கிறார். அதன்படி அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார், அதற்கு வாகனப்படியாக மாதம்தோறும் 75,000 ரூபாய். காருக்கு எரிபொருள், ஓட்டுநர், பராமரிப்பு செலவுக்காக இந்த தொகை வழங்கப்படுகிறது. இது அல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ அலுவலகத்திலும் உதவியாளரை நியமனம் செய்ய மேலும் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஒவ்வொரு எம்எல்ஏவும் மாதம் 1 லட்சம் ரூபாய் பெற முடியும். எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே மாதாந்திர படி, அஞ்சல் படி என்று பல சலுகைகள் உள்ளன. அதன்படி ஒவ்வொரு எம்எல்ஏவும் மாதாந்திர சம்பளமாக 30,000 ரூபாய் பெறுகிறார்கள். தினசரி செலவுகளுக்காக மாதாந்திர படி 10,000 ரூபாய், தொகுதிப்படி 25,000 ரூபாய், மக்கள் தொடர்பில் இருப்பதற்காக தொலைபேசி உள்ளிட்ட செலவினங்களுக்காக அஞ்சல் படி, தொலைபேசி படிக்கு என 10,000 ரூபாய், தொகுப்பு படி 5,000 ரூபாய், வாகனப்படி 25,000 ரூபாய் என மொத்தமாக 1,05,000 வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது கார், வாகனப்படி, உதவியாளர் செலவு என மேற்கொண்டு 1 லட்சம் தரப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அப்படியானால் எம்எல்ஏ ஒருவருக்கு மாதம்தோறும் கிடைக்கும் சம்பளம் மற்றும் படிகளின் கணக்கு 2,05,000 ரூபாய். இந்த 1 லட்சம் கூடுதல் செலவு செய்வதால் 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு செலவாகும் என்ற கணக்கையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏவுக்கு மாதம் கூடுதலாக 1 லட்சம் என்றால் 234 பேருக்கு ஒரு மாதம் 2,34,00,000. ஒரு ஆண்டிற்கு 28 கோடியே 8 லட்சம். 5 ஆண்டுகளுக்கு 140.4 கோடி. அதாவது கார் மற்றும் உதவியாளர் தொடர்பான இந்த புதிய மாதாந்திர செலவுக்காக மட்டும் 5 ஆண்டுகளில் அரசுக்கு சுமார் 140 கோடி செலவாகும். ஆனா இதோட முடியல. அரசு அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார்களையும் வழங்கப் போகிறது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. ஒரு காரோட விலை என்பது எந்த மாடல் கார் வாங்கப்படுகிறது, எத்தனை வசதிகள் கொண்ட கார் வாங்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் சொல்ல முடியும். உதாரணமா ஒரு காருக்கு சராசரியா 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரை செலவாகிறது அப்படின்னு வைத்துக் கொண்டால் 234 கார்களுக்கு ஒரு முறை வாங்கக்கூடிய செலவு மட்டும் 46 கோடி முதல் 60 கோடி வரை செலவாகும். எனவே ஒட்டுமொத்தமாக வாகனப்படி, உதவியாளர், கார் என ஆரம்ப கட்ட மொத்த செலவு மட்டும் அரசுக்கு சுமார் 187 கோடி முதல் 200 கோடி வரை செல்லும். எம்எல்ஏக்களுக்கு கார் தேவை இருக்கலாம். ஒரு எம்எல்ஏ தன்னோட தொகுதிக்குள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். பொதுமக்களை சந்திக்கணும், அரசு நிகழ்ச்சிகளுக்கு போகணும், தொகுதி பிரச்சனைகளை நேர்ல பார்க்கணும். எனவே எம்எல்ஏக்களின் போக்குவரத்து தேவையை அரசு கவனிக்க வேண்டும் என்பதில் தவறு கிடையாது. அதை வாகனப்படியோட நிறுத்தலாம் அல்லது கார் வாங்க முழு தொகைக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் கொடுக்கலாம். இந்த 200 கோடி என்பது மிகப்பெரிய தொகை. இதை பள்ளி உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள, அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த, இப்படியான திட்டங்களுக்கு, மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அல்லது விவசாயிகளுக்கு அவர்களுடைய நலன் சார்ந்து மாதம் தோறும் அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த தொகையை அதற்கு திட்டமிடலாம். இதையெல்லாம் விடுத்து இருப்பவர்களுக்கே இன்னும் கொடுப்பது ஏன் என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நிதிநிலை குறித்து தேர்தலுக்கு முன்பிருந்தே கவலை கொண்டவர்கள் தங்களுடைய ஆட்சியில் இதுபோன்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கலாமே என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் முதலமைச்சரின் கார் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் போது என்னிடம் ஏற்கனவே 3-4 கார்கள் உள்ளன என்று பேசியிருக்கிறார். இது ஒன்றே இந்த அறிவிப்பு ஆடம்பரமா, அவசியமா என்பதை சொல்லும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.